தமிழ் ஆடியன்ஸால ஒரு தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு இயக்குனரா தான் நான் அருண்மதி பார்க்குறேன். எப்படின்னா வந்து ஏன் ரொம்ப அப்படி சொல்றீங்க? ரொம்ப அதெல்லாம் சரி. அவரோட படங்கள்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு நல்ல படம்னா அது பல லேயர்கள் அடுக்கி இருக்கும். நம்ம படம் பார்க்குறது ஒண்ணா இருக்கும். ஆனா அந்த படத்துக்கு பின்னாடி அதுக்கு உள்ள அழுத்தமான ஒரு பிலாசபிக்கலாவோ, இல்ல ஒரு பொலிட்டிக்கலாவோ ஏதோ ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, "இம்சை அரசன் எழுதும் நான் புலிகேசி" எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து அது வெறும் காமெடி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெறும் காமெடி படம் தான். ஆனா அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள உள்ள பெரிய ஒரு உலக அரசியலே இருக்கும். இவ்வளோ ஜாதி அரசியல்லேருந்து எல்லாமே. அந்த மாரி வந்து பல லேயர்கள அடுக்கி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளரா தான் நான் வந்து அருண்மதி பார்க்குறேன். ஆனா தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவர் எப்படின்னா, ரொம்ப ஃப்ளாட்டா அவர அணுகிட்டாங்களோ! இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 1001 படம் வந்தப்போ வந்து, அந்த படம் யாருக்குமே பெருசா ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அந்த படத்த வந்து பிரைஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆடியன்ஸோட அந்த நாலேட்ஜ் வளருது. ஓகே. வேர்ல்ட் சினிமாவ பார்க்குற எக்ஸ்ப்ளோஷர் அதிகமாகுது. படத்த அணுகுற விதம் கொஞ்சம் மாறுது. அந்த மாரி இன்னும் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலையோ அப்படின்னு தோணுது. அந்த மாரி ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு டைரக்டராவே அருண்மதி பார்த்துட்டாங்களோ!